இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க பிரதர். நிச்சயம் மேல போகும். உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் மாதிரி இருக்கு. நல்ல வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க. இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுறாத. நானும் அதுதான் யோசிக்கிறேன். ஆனா அதிகமா யோசிச்சா பின்னாடி வருத்தப்படுவ. என்ன கணேஷ், சரிதானே? ஆமா, நானும் இதை வாங்க போறேன். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு மேல கிடைக்கிற டேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதானும் பார்க்கணும். சில சமயம் டேட்டாவை விட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேலை செய்யும். விகாஷ் கொடுத்த டிப்பால போன தடவை நான் எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்தேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா அர்ஜுன்? நிச்சயமா. கிட்டத்தட்ட நீங்க டபுள் ப்ராஃபிட் எடுத்தீங்களே. இது என்னது? என்கிட்ட இருந்து எல்லா பணமும் போயிடுச்சு. நீங்க அவ்வளவு உறுதியா சொன்னீங்களே, நான் உங்களை கேட்டு தானே இதெல்லாம் பண்ணேன். பாத்தியா, மாயமா போயிட்டாங்க. இங்க எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க தான். மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டா நீ தான் மாட்டிக்குவ. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யோசிக்காம நாம எடுக்கிற ஒரு டிசிஷனும் அது நஷ்டத்துல தான் முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்க. மார்க்கெட்டை நீங்களா புரிஞ்சுக்க முயற்சி எடுங்க. நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அந்த டேட்டாவை அடிப்படையா மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. புத்திசாலியா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. An investor awareness initiative by SEBI.